வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்த உடனே ஜெயசுராதி குடும்பத்துக்கு என்னமோ பெரிய பிரச்சனை, ஆஹா என்ன ஆச்சு இந்த அம்மாவிற்கு அப்படின்னு மாதிரி நீங்க தேடி வந்திருப்பீங்க. ஆனா வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஜெயசுராதி குடும்பம் பொறுத்த வரைக்கும் ஜனவரி டு ஏப்ரல் ஒன்னா இருப்பாங்க, ஜூன் டு டிசம்பர் வந்து அடிச்சு மாஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் பொங்கலை ஒன்னா கொண்டாடுவாங்க. ஸோ இவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா சண்டை சேர்ப்பு அப்படின்னு தான் இருக்கும். இப்ப ரீசெண்டா இந்த ஜெயசுராதி அப்படிங்கிற இந்த அம்மா ஓட அழுது, என் பையன் அப்படி பண்றான், என் மருமக இப்படி பண்றான், என் மக என்ன விட்டுட்டா அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? இந்த பிரச்சனை எல்லாம் பேசி நீ தானே வியூஸ் வாங்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஆனா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பேசி எந்த அளவுக்கு முட்டாளாக்கி எந்த அளவுக்கு காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது மிச்ச யூடியூப் சேனல்ஸ் மாதிரி நாங்க இதை வச்சு வியூஸ் வாங்க போறது இல்லை. எக்ஸாக்டா இவங்க என்ன பண்றாங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோவாவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயசுராதி குடும்பம், ஜெயசுராதி, பிரகன், அவங்க ஒய்ஃப் ஸ்னேகா, பிரிக்யா அப்படின்னு இவங்க 4 பேர் தான் அந்த ஃபேஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ 2022 வந்து இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, பிரிக்யாவை வந்து வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆகி, அப்புறம் பிரிக்யா தனியா பல சேனல்ஸ்ல போய் எங்க அம்மா தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதுல வியூஸ் வாங்கி சம்பாரிச்சாங்க. அதாவது நம்ம குடும்பத்துல பிரச்சனை வந்தா நமக்கெல்லாம் போன் பார்க்கணும் கூட தோணாது. ஆனா இவங்க 360 டிகிரி கேமரால வச்சு ஃபைட் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மண்ணை வாரி தூவுறது என்ன, அப்படியே வந்து சாபம் விடுறது என்ன பார்க்கும்போது அப்படியே நம்ம வயிறே பத்தி எரியும். ஐயோ இந்த அம்மாவுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, ஐயோ பிரிக்யாவுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப இவங்க பண்ற குட்டி ஸ்கேம் என்னன்னு நான் சொல்றேன். ஸ்னேகா, பிரகன் அப்படிங்கிற இவங்க 2 பேர் இருக்காங்களா, இவங்க ஒரு தனி சேனல். பிரிக்யா அப்படிங்கிற இந்த பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு தனி சேனல். ஜெயசுராதி அப்படின்னு இவங்க இருக்காங்களா, இவங்க ஒரு தனி சேனல். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனி சேனல்ல இவங்களுக்குள்ள அடிச்சு பேசிக்கிறத தனித்தனி வீடியோ போட்டு சம்பாதிப்பாங்க. 1 lakh எவ்வளவு காசு வரும்னு எண்ணி பாருங்க. ஸோ இப்படி எடுத்துப்பாங்க. அடுத்து ஃபேமிலி விளாக்ஸ்னு வரும்போது அவங்கவுங்க சேனல்ல ஒன்று போட்டுப்பாங்க. இன்னும் இவங்களுக்குலாம் ஒரு சேனல் இருக்கான்னு வேற தெரியல. ஸோ இவங்களோட எண்ணமே எப்படின்னா இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை தனித்தனி வீடியோவா போட்டு தனித்தனியா சம்பாரிச்சுப்பாங்க. ஸோ நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பிக் பாஸ் பார்க்கறதா இருக்கட்டும் சரி, இல்லை பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தாலும் சரி, பொதுவாகவே அந்த சண்டை சச்சரவு நமக்கு தெரிஞ்சவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னாவே நம்ம உத்து பார்ப்போம். இப்ப அதே தான் இந்த ஜெயசுராதி விஷயத்திலேயே நடக்குது. இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா பிரகனும் ஸ்னேகாவையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் தான் கருக்கலைக்க சொன்னேன்னு சொல்றாங்க, என் மேல வந்து வரதட்சணை கேஸ் போட்டிருக்காங்க, நான் என்ன அவ்வளவு பெரிய கொடும் பாவியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க. பிரகன் வந்து எப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறாரு, இந்த மாதிரி எங்க அம்மா வந்து அப்படி இப்படி அவங்களெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அம்மா எப்படி இருந்தாலும் எங்கேயாவது நியூஸ் சேனல்ல நமக்கு பேச வாய் கூசுமா, ஆனா அவங்க பேசுவாங்க. இப்ப இதை வந்து பெருசா எடுத்து அவங்கவுங்க சேனல்ல போட்டு வியூஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ். இதுல காமெடியா இருக்கிறது என்னன்னா கமெண்ட் செக்ஷன். ஜெயசுராதி வந்து சொல்றது பொய்யா கரெக்டா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது, அது வியூஸ்க்காக பண்றாங்கன்னு அப்பட்டமா தெரியுது. ஆனா அங்க கமெண்ட் பண்றவங்க, அம்மா நான் அவங்க கூட இருக்கிறேன், அம்மா அவங்க கிடக்குறாங்க துரோகிங்க எச்சக்கலைங்க அப்படி என்னென்னமோ பேசுறாங்க. புரியாம இந்த மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரிக்யாவுக்கு வந்து எப்படின்னா அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அம்மா அந்த அம்மாவை நம்பாத, நாங்களாம் உனக்கு கூட இருக்கிறோம், நீ எனக்கு பொண்ணு மாதிரி அப்படின்னு இங்கம்பாங்க. அங்க போய் பிரகன் ஸ்னேகாட்ட எப்படி பேசுவாங்கன்னா மக்கள் வந்து நீங்க 2 பேர் தனியா இருந்துருங்க அப்படின்னு இவங்க குடும்பத்துக்குள்ள மக்கள் எல்லாம் இன்வால்வ் ஆயிடுவாங்க. சோ இது வந்து ஒரு வியூஸா எடுத்து இவங்க காசை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கான ரீசனே தம்ப்நெயிலே உங்க குடும்பத்துல என்னமோ நடக்குதுன்னு தானே பார்க்க வந்திருப்பீங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறது அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பட் இவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை வச்சே வியூஸ் வாங்குறது தான் வந்து இங்க வந்து ஒரு பெரிய ஸ்கேமாவே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், ப்ராடக்ட் வச்சு ட்ரேடிங் வச்சு ஷேர் மார்க்கெட் வச்சு ஸ்கேம் பண்றதுதான் ஸ்கேம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி மக்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட குடும்பத்தை எந்த அளவுக்கு அசிங்கமா பேசினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வியூஸ் வந்து நாங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதும் ஸ்கேம் தான்.